விண்ணவர்க்கு மகிமையும் மண்ணில் நல் மனத்தோர்க்கு சாந்தியும் உலகிற்கெல்லாம் நற்செய்தியும் வழங்க இறைவன் பிறந்துள்ளார். அன்பின் வாக்கை காக்கவே மண்ணில் இயேசு பிறந்துள்ளார். ஆராரிரோ ஆராரிரோ. அன்பின் வாக்கை காக்கவே மண்ணில் இயேசு பிறந்துள்ளார். ஆராரிரோ ஆராரிரோ. மிக அருமையாக மகிழ்ச்சியின் திருவிழாவான இந்த கிறிஸ்மஸ் விழாவில் இயேசு பிறப்பு நல்வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பாண்டிச்சேரிக்கு நிகழ்ச்சி நடத்த போகிறேன்னு சொன்னோன்னே பாண்டிச்சேரிக்கா அப்படின்ட்டு ஒரு சைலண்ட்டாக ஒரு கேப் விட்றாங்க. அது என்னதான் ஏன் தான் இது வரைக்கும் தெரில. பாண்டிச்சேரிக்கா அது சத்தா அங்கே போய் நிகழ்ச்சி நடத்துவியா அப்படின்னு கேட்குறான். இது வரைக்கும் மாதா தொலைக்காட்சியில் எத்தனையோ தலைப்பு நாங்கள் நடத்தியிருக்கோம். இளைஞர்களா, முதியவர்களா, அன்றைய வாழ்க்கையா, இன்றைய வாழ்க்கையா, கிராம வாழ்க்கையா, நகர வாழ்க்கையா அப்படின்னு, ஆன்மீகமாக, அறிவியலா அப்படின்லாம் நடத்தியிருக்கோம். ஆனால் இந்த புதுவை மாநகரத்தில் இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு இசையை கலந்து ஒரு நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படின்னு ஃபாதர் முடிவு பண்ணி, பாரம்பரிய இசை பாடல்களா, நவீன இசை பாடல்களா, ஒரு மனிதனுக்கு அமைதியும் மகிழ்வும் தருவது எது? இசைங்கிறது நமக்கு பிடிக்காத விஷயமே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு கிறிஸ்மஸில் எல்லா வீட்டினுடைய முன்னாலேயும் குடில் மேலேயும் ஒரு அழகான வாக்கியம் எழுதி போட்டிருப்பாங்க. க்ளோரியா இன் எக்ஸஸ் இன் தேயு அப்படின்ட்டு ஒரு லத்தீன் வார்த்தை எழுதி போட்டிருப்பாங்க. அதனுடைய தமிழில் என்ன மொழிபெயர்ப்பு அப்படின்னா, உன்னதங்களில் இறைவனுக்கு மகிமையும் மண்ணுலகில் நல்ல மனது உள்ளவருக்கு அமைதியும் உண்டாகட்டும். இப்போ நான் இதை வாக்கியமாக சொன்னேன். இதையே இசையாக பாடும்போது எவ்வளோ சுகமாக இருக்கும் பாருங்க. உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. இது பழைய கொயர். இப்போ பார்த்தீங்கன்னா இதே உன்னதங்களிலேக்கு எத்தனை டியூன். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக அப்படின்ட்டு பாட்டில் பல வகை இருக்கு. உன்னதங்களிலே இறைவனுக்கு மகிமை உண்டாகுகன்னு வாக்கியத்தில் சொன்னதை விட இசையில் சொல்லும்போது நம்மளை அறியாமே முகம் மலருது. இன்னைக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு பட்டிமன்றம். ஒரு மனிதனுடைய பிறந்த நாளை இன்றைக்கி எப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? ஒரு கேக்கு, அந்த கேக்கு 1/2 கிலோ தான் இருக்கும், க்ரீமு 3/4 கிலோ இருக்கும். அந்த க்ரீமை ஏன் அதிகமாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நாளாக காரணம் தெரியல. அதுக்கப்புறம் அந்த கேக்கை வெட்டுறப்போ ஒரு பாட்டு பாடுவோம். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு டியர், ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னா அவர் மெழுதிரியெல்லாம் அனுப்பார். அதுக்கப்புறம் கேக்கை வெட்டி பாதி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போதே என்ன நடக்கும்னா, அந்த க்ரீமை வலித்து ஒருத்தன் மூஞ்சில் ஒருத்தன் அப்பி நல்லா இருந்தேன் முகம் பூரா பேய் பெசாஸ் மாதிரி ஆயிடுவாங்க ஒரு 5 நிமிஷத்தில். ஐயோ ஐயோன்ட்டு அவ்வளோ பேர் ஆகி அந்த பிறந்த நாள் இன்றைக்கி இதுதான் பர்த்டேன்னு ஆயிடுச்சு.
ஆனால் இயேசுவினுடைய பிறந்த நாள் எவ்வளவு எளிமையாக அது கொண்டாடப்பட்டது. முதல்ல அது யாருக்கு அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால், மனதில் எளிமையானவர்கள். யார்? ஆடு மேய்க்கின்ற இடையர்கள். நாங்கள்லாம் பழைய பங்கில் அந்த ஆடு மேய்க்கிற இடையராக வேஷம் போட்டு நடிப்போம். அப்போ ஏசுநாதர், சூசியப்பர், ஏசுநாதரை பெரும்பாலும் சுருவத்தை தான் வைப்பாங்க. மாதாவை ஒரு தடவை நான் நடித்தேன். மாதாவை எப்போ ஒரு 9th 10th படிக்கிறப்ப மாதாவை நடித்து முக்காடு போட்டு, எனக்கு சூசியப்பராக இருந்தவன், அவன் சூசியப்பராக எனக்கு இருந்தவன், எனக்கு அவனுக்கும் பிடிக்கவே பிடிக்காது. என்னுடைய எனிமியை சூசியப்பர் ஆக்கிட்டாங்க. நாங்கள் 2 பேரும் முழங்கால் போட்டு ஒருத்தன் முகத்தை பார்த்துக்கிட்டு அந்த வாத்தியார்கிட்ட கேட்டேன், ஏன் சார் எனக்கு பிடிக்காத பயலை போய் சூசியப்பர் ஆக்குனீங்க அப்படின்னு. உனக்கு ரொம்ப பிடிச்ச பயலாக இருந்தால் 2 பேரும் சிரிச்சிக்கிட்டு இருப்பீங்கடா, அதனால தான் உன்னுடைய எனிமியை நான் சூசியப்பர் ஆக்கினேன் அப்படின்னாரு. அதனால் நீ சீரியஸாக அதில் நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் எனிமியை சூசியப்பர் ஆக்கி அப்படியே நான் சீரியஸாக உட்காந்துருந்தேன். அன்னைக்கு அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த இடையர்களை நடித்த 3 பேரும் அந்த பாட்டு பாடி முடிக்கிறதுக்குள்ளே ஒருத்தன் அந்த தூபத்தை வச்சுருந்தவன் தூங்கிட்டான். வசனம் பேசினவன் எந்திரிச்சு, ஆண்டவரே உம்மை ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு லைன் தான். அதுக்கு 15 ரிஹர்சல் பார்த்தாங்க. ஆண்டவரே உம்மை ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம் 15 நாள் ரிஹர்சல் பார்த்துட்டு மேடையில் தூங்கிட்டேன். டேங்கிறாரு. அப்புறம் எந்திரிச்சு, ஆண்டவரே நான் பாவியாக பிறந்திருக்கிறேன்ட்டான். சொல்லி கொடுத்த வசனம் வேற, ஆண்டவரே உண்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன்னா பாவசிங்கத்தனை முடிக்க ஆரம்பிச்சிட்டான் அந்த இடத்துல. அந்த மேடையே ஒரே ரகலையாகி, அப்போ ஏசுநாதராருக்கு அந்த சுரூபம் பார்க்குது எங்களையெல்லாம். உங்களை இந்த நாடகம் போட சொல்லி அவசியம் நான் கேட்டேனாடா, ஏன்டா அப்படி அக்கிரமம் பண்ணுறீங்கன்ட்டு. நாங்கள்லாம் அப்போ சீசப்பிள்ளையாக இருப்போம். புது நன்மை எடுக்கணும்னா 1 வாரம் கிளாஸுக்கு போகணும். சின்ன குறிப்பிடத்தை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கணும். அதில் முதல்ல எதை ஒப்பிக்கணும்னா, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே சத்துருக்கள் இடத்திலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன். இதை நான் மனப்பாடம் பண்ணுறதுக்கு நான் படுற பாடு. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே சத்துருக்கள்ங்கிற வார்த்தை வரவே வராது. அதே மாதிரி நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதாகாலமும் ஆராதனையும் துதியும் சோஸ்திரமும் உண்டாக கடவுது. இதை மனப்பாடம் பண்ணி 15 நாள் நெஞ்சாக அடிச்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணோம். ஆனால் அதையே மியூசிக்கில் போட்டோன்னே என்ன அருமையாக இருந்துச்சு. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோ. கேட்கவே சுகமாக இருக்கு. இதுதான் இசை. அந்த காலத்தில் இருந்த அந்த பாடல்களும் இப்போ இருக்கிற பாடல்கள், அன்றைய பழைய கீர்த்தனைகள்னு பேசுகிறதுக்கு 2 பேச்சாளர் வந்திருக்காங்க. அற்புதமான பேச்சாளர். அந்த பக்கம் திருமதி இந்திரா ஜெயச்சந்திரன், அன்றைய தமிழ் இலக்கியங்களையும் மிகச்சிறந்த வாழ்வியல் சிந்தனைகளையும் அன்றைய தமிழ் பண்பாடு தொடர்ந்து நிலைக்க வேண்டும் என்று தனது பேச்சிலே வலியுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான பேச்சாளர் திருமதி இந்திரா ஜெயச்சந்திரன் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து வருகை தந்திருக்கிறார். அன்றைய பாரம்பரிய கீர்த்தனைகளேன். அவரோடு இணைந்து பேசுவதற்கு குமரி மாவட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கிறார் ஆதவன். மிகச்சிறந்த எழுத்தாளர். 26 நூல்களை இதுவரை எழுதி வெளியிட்டிருக்கிறார். அண்மையில் புனிதர் பட்டம் பெற்ற தேவசகாயம் அவர்களுடைய வரலாற்றை அவர் நூலாக எழுதி, அந்த நூல் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சிறந்த நூல் ஆசிரியர் குமரி ஆதவன். அன்றைய கீர்த்தனை அப்படின்னு பேசுகிறதுக்கு 2 பேச்சாளர்கள். இன்றைய நவீன பாடல்களே அப்படின்னு பேசுகிறதுக்கு அவர் என்னுடைய அருமை தம்பி கவிஞர் இணையவன், சென்னை ராயபுரத்திலிருந்து வந்திருக்காரு. இந்திய இராணுவத்தில் கப்பற்படையிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார் கவிஞர் இனியவன். அந்த பக்கம் தேவகோட்டை ராஜன் அற்புதமாக பாடுவார். பழைய பாடல்களை சீர்காழி கோவிந்தராஜன், திருச்சி லோகநாதன், சிஎஸ் ஜெயராமன், பலருடைய வாய்ஸ் அப்படியே
அழகாக பாடுவார். அவருடைய பாடல்களுக்கு உண்மையிலே நான் ரசிகன். தேவகோட்டையிலே அரசு நூலகத்தில் நூலகராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். 4 நல்ல பேச்சாளர்கள், அருமையான ரசிகர்கள். அதனால் இப்போ 4 பேர் 2 பாட்டையும் பாடி பேச போகிறாங்க. முதலாவதாக மனதுக்கு அமைதியும் மகிழ்வும் தருவது அன்றைய கீர்த்தனைகளே அப்படிங்கிற அணிக்கு தன் கருத்துக்களை வழங்க உங்கள் பலத்த கரவொலியோடு குமரி ஆதவன் வாங்க. மகிழ்ச்சியும் எழுச்சியும் நிறைந்த உங்கள் அத்தனை பேருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். நீதிபதி அவர்களே, நல்ல ஒரு தலைப்பு. மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் தருவது பாரம்பரிய கிறிஸ்தவ பாடல்களா இல்லை நவீன கிறிஸ்தவ பாடல்களா? நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன் இந்த தலைப்பை. இந்த தலைப்பு எனக்கு எப்படி படுகிறது என்றால், வயல்வெளி காலமா இல்லை வாட்ஸ்அப் காலமா என்று ஒரு கேள்வியை கேட்டால், வயல்வெளி காலம் என்பது எங்களுடைய காலம். ஒரு வயல்வெளியை பார்க்கிற போது மனதிற்கு மகிழ்ச்சி இருக்கும், கண்ணிற்கு குளிர்ச்சி இருக்கும், வயிற்றை அது நிரப்பி பலத்தை சக்தியை அந்த வயல்வெளி நமக்கு தந்தது. ஆனால் வாட்ஸ்அப் காலம் எதை தருகிறது? ஏதோ வருகிறது, ஏதோ போகிறது, ஏதோ நம்முடைய மனதை விட்டு அது ஓடி விடுகிறது. வாட்ஸ்அப் காலம் என்பது நம்முடைய மகிழ்ச்சியையும் அமைதியையும் தருவதல்ல. அது துள்ளலை தரக்கூடியது. அது கொஞ்ச நேரம், இந்த தண்ணி போட்டவன் கொஞ்ச நேரம் ஆடுவான் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு ஆட்டத்தை தரும். ஆனால் உண்மையான மகிழ்ச்சியையும் மன அமைதியையும் வயல்வெளி காலம் எப்படி தருமோ அதுபோன்றுதான் பாரம்பரிய பாடல்கள் அந்த மகிழ்ச்சியை அந்த அமைதியை அன்றைக்கும் இன்றைக்கும் தந்து கொண்டிருக்கிறது. நீதிபதி அவர்களே, என்னுடைய தாத்தாவினுடைய காலத்தை நான் நினைத்து பார்க்கிறேன். என்னுடைய தாத்தாவிற்கு என்னுடைய பாட்டி என்ன கொண்டு கொடுத்தாங்க? இரவு சாப்பாடு முடிஞ்சா என்னுடைய பாட்டி என் தாத்தாவுக்கு வெற்றிலை தட்டிலே வெற்றிலையும் பாக்கையும் மடித்து என்னுடைய பாட்டி தாத்தாவினுடைய வாயில் கொடுத்தாங்க. என்னுடைய அப்பாவிற்கு என்னுடைய அம்மா என்ன கொடுத்தார் என்று நான் யோசித்து பார்க்கிறேன். என்னுடைய அம்மா என்னுடைய அப்பாவிற்கு இரவு உணவு முடிந்த பிறகு ஒரு துண்டு கருப்பு கட்டியை கொண்டு கொடுத்தார்கள், பனை வெல்லம். அதை எங்கள் அப்பா சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே சந்தோஷமாக அவங்க அடுத்த நாளுக்காக தன்னை தயார்படுத்தி கொண்டார். ஆனால் என்னுடைய காலத்தை நான் நினைத்து பார்க்கிறேன். என்னுடைய காலத்தில் நான் இரவு சாப்பிட்ட பிறகு என்னுடைய மனைவி ஒரு டப்பாவோடு வந்து நிற்கிறாள். அவளிடம் என்ன என்று கேட்கிறேன். மாத்திரை சீக்கிரமாக போடுங்க, நல்லதுங்கிறா. சொல்லுவார்கள், நல்ல இசை, நல்ல அமைதியும் மகிழ்ச்சியும் தருகிற இசை மனிதனுக்கு நோயற்ற வாழ்க்கையை தரும் என்று என் முப்பாட்டன் ஆன்றோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். பட்டிமன்றம் இங்கே மட்டும் இல்லை நீதிபதி அவர்களே, 10 வருஷத்துக்கு முன்னே கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு வீட்டில் பட்டிமன்றம் நடந்தது இதே தலைப்பில். மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை. எதுக்கு சண்டைன்னா, இந்த அன்னைக்கெல்லாம் டேப் ரெக்கார்டில் கேசட்டை போடுவோம். இந்த கேசட்டை போட்டு பாட்டு போடுறதுல சண்டை. பழைய கிறிஸ்தவ பாட்டை மாமியார் போட்டா, ஓடி போனால் மருமக ஆஃப் பண்ணிக்கிட்டு புதிய பாட்டை தூக்கி போட்டா. மாமியாருக்கு கோவம் வந்துச்சே, பழைய பாட்டை போடுறீ, இதெல்லாம் பாட்டா, டப்பாங்குத்துன்னா. எனக்கு டப்பாங்குத்து தான் பிடிச்சிருக்கு, நான் இதுதான் போடுவேன்னா. 2 பேருக்கும் சண்டை நீதிபதி அவர்களே. கடைசியாக மருமக சொன்னா, இந்த வீடு நாங்கள் வச்ச வீடு, இந்த அடுக்களை நான் வச்ச அடுக்களை, இன்னையிலேருந்து நீங்கள் தனி சமையல் ஆரம்பிச்சுக்கிடுங்க, எங்கள் கூட வேண்டாம்னா மருமக. சண்டை மூத்துச்சு. மாமியார் பார்த்தா அடுக்கலையில் கேஸ் ஸ்டவ், மாமியாருக்கு வைக்க தெரியாது, அந்த ஸ்டவ்வும் மருமக கொண்டு வந்தது. அங்கே போக வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்ணான்னா, நடு வீட்டில் 3 கல்லை தூக்கி வச்சு நடு வீட்டில் பயிறு அரிசி போட்டு கஞ்சி வச்சுட்டா மாமியார்காரி. இவன் மருமக சொன்னா, திருவிழா தாண்டி வன்பிய பூசை இருக்குடி, இன்னைக்கு உன் வண்டவாளத்தை இந்த ஊர் மொத்தம் சொல்லிடுறேன்னா. கரெக்டாக அன்பிய பூசை நீதிபதி அவர்களே, அழகாக சாமியார் சொன்னார், இங்கே இருக்கிற விசுவாசிகளெல்லாம் உங்களுடைய மனங்களின் ஆசைகளை எண்ணங்களை இறைவன் பால எழுப்புங்கள்னா. உடனே இந்த மருமக கரெக்டாக ஒரு 4 விசுவாசிகளின் மன்றாட்டு முடிஞ்ச உடனே 5ஆவதாக வந்தா. ஒரு விசுவாசிகளின் மன்றாட்டு பாடினா, அன்பின் நிறைவா என்னோடு சண்டை போட்டுக்கொண்டு
நடுவீட்டில் அண்டா கூட்டி சமைக்கும் என் மாமியாரை விரைவாக நீர் எடுத்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆதவா, என் வாழ்க்கையில் இப்படி ஒரு விசுவாசிகள் மன்றாட்டு நான் கேள்விப்பட்டதே இல்லையா. நீதிபதி அவர்களே, அதுவரைக்கும் முன்னால வாசிச்ச 4 விசுவாசிகளின் மன்றாட்டுக்கு அங்கே இருந்த பக்த ஓடிகள் பதிலே ஒரு அமுக்கமா மெதுவாக தான் வந்துச்சு. இந்த விசுவாசிகளின் மன்றாட்டு முடிஞ்ச உடனே பாதிக்கப்பட்ட எல்லா மருமகளும் சேர்ந்து, ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை மிக மிக விரைவாக கேட்டருளும். இங்கே நிறைய பேர் கூடயே பாடுறாங்க ஐயா. அப்போ எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு யோசனை பண்ணி பாரு. நீ வேற பிட்டை போட்டு விட்ட, நாளைக்கு பங்கு ஃபாதர் வந்து மன்றாட்டு வாசிக்க சொன்னால் யாராவது இப்படி பர்சனல் மன்றாட்டை அடிச்சு விட்டுற போகிறாங்க. நீதிபதி அவர்களே, இன்னைக்கு உள்ள நிலைமை அப்படி இருக்கு. அதுக்கு காரணம் இவர்களுடைய நவீன பாடல்கள். வழிபாடு இன்னைக்கு எப்படி இருக்கு? நான் இன்றைக்கு வழிபாடை குறை சொல்லவில்லை, ஆனால் அன்றைக்கு இருந்த அந்த பக்தி நிலை இன்றைக்கு ஆடம்பரமாக மாறி இருக்கிறது. அதை நீங்களே உணர்வீர்கள். ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். கோவில் திருவிழா 9ஆம் நாள் தேர்ப்பவனி. நீதிபதி அவர்களே, அன்றைக்கெல்லாம் மேளம் இருந்தது. இன்றைக்கு செண்டை மேளமாக அது மாறி இருக்கிறது. செண்டை மேளம்னா என்ன? டக்கு டக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருப்பான், என்ன அடிக்கிறான்னு தெரியாது. ஒரு ஊரில் என்ன நடந்துச்சுன்னா, தேர்ப்பவனி போயிட்டே இருக்கு, மாதா போயிட்டே இருக்கிறாங்க, செண்டை மேளத்தை அடிச்சுக்கிட்டே இருந்தான். திடீர்னு இளைஞர் இயக்க பயலுக சொன்னானுங்க, ஓய் நல்ல அடிச்சு விடும் யான்னு. நவீன பாட்டில் 2-3 அடிச்சு விட்டான். இளைஞர்கள் எல்லாம் தேருக்கு முன்னால் ஆட ஆரம்பிச்சிட்டான். பயங்கரமாக ஆட்டம். சாமியார் ஃபாதர் அங்கேருந்து ஓடி வந்தார். ஏய் செண்டை மேளத்தை நிறுத்து, உன் செண்டை மேளம் இனி வேண்டாம், கொண்டு போனார். அடுத்த நிமிஷம் இளைஞர்கள், சாமி தேரை நிறுத்தும், செண்டை மேளம் இருந்தால் தேர் போகும், இல்லைன்னா தேரும் இங்கே தான் நிற்கும்னா. பங்கு பேரவைக்கு இளைஞர் இயக்கத்துக்கும் சண்டை, பயங்கரமான சண்டை வருது. அவன் செண்டை மேளம் அடிக்கணும், என்ன தான் தேர் போகணும். இவன் செண்டை மேளம் இல்லாமல் தான் தேர் போவோம். இந்த மாதிரி பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறதுக்கு இல்லைடா தேர்ப்பவனி. அன்னை வருகிறாள், அம்மா வருகிறாள், மாதா வருகிறாள். இந்த அடியெல்லாம் இங்கே நடக்காதுன்னா சாமியார். கடைசியில் போலீஸ்காரன், நீங்கள் 2 பேரும் உங்கள் வீட்டுக்கு போங்க, பங்கு பேரவையும் வீட்டுக்கு போங்க, பெரியவங்களும் வீட்டுக்கு போங்க, இளைஞர்களும் வீட்டுக்கு போங்க, அன்னை மரியாதை நாங்கள் பாதுகாத்துக்கிடுறோம். நீதிபதி அவர்களே, நவீன இசை இன்றைக்கு என்ன செய்திருக்கிறது என்பதைத்தான் சொன்னேன். நவீன இசை இன்றைக்கு நல்ல மகிழ்ச்சியை, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்க வேண்டும், உலகம் அமைதியாக இருக்க வேண்டும், நாடு நலமாக இருக்க வேண்டும் என்று அன்றைய இசைப்பாடல்கள் சொன்னன. இன்றைய இசைப்பாடல்கள் தான் நலமாக இருக்க வேண்டும், தான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சுயநலம் பேசுகிறது. ஆகவே சொல்லுகிறேன், நெஞ்சுக்கு நிம்மதியை, மகிழ்ச்சியை, அமைதியை என்றைக்கும் இந்த மண்ணிலே தந்து கொண்டிருப்பது பாரம்பரிய பாடல்கள். நவீன பாடல்கள் வரும் 90% போய்விடும். எங்களுடைய சங்கீதத்தை எடுத்து இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை மெட்டமைத்தால் அம்மை அப்பனை போன்று, நிரந்தரம் போன்று ஒரு சில பாடல்கள் நிற்கும், மற்றவை காணாமல் போகும் என்பதுதான் உண்மை. எனவே மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அமைதியும் தருவது எங்கள் பாரம்பரிய பாடலே, பாரம்பரிய இசைப்பாடல்களே. நன்றி, வணக்கம். காரணம் என்னென்னா, அன்னைக்கு இப்போ எல்லோரும் இப்படி தான் கோபமான வாழ்க்கை. வெளியில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு கோபமாக இருப்பாங்க, பேசிக்கிடுவாங்க, சண்டை போடுவாங்க. அந்த மாதிரி ஆதவன் அந்த பழைய வாழ்க்கை மாதிரியே சத்தமாக பேசி, அன்றைய பாரம்பரிய பாடல்கள் தான் உண்மையிலே வாழ்க்கையோடு இணைந்திருந்தது அப்படின்னார். ஆனால் அன்றைய பாடல்கள் யார் எழுதுனா, யார் அதுக்கு இசையமைச்சான்னு கூட தெரியாமல் அன்றைய பாடல்களை நம்ம ரசித்தோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, சகாயமாதா நவநாள் முடிஞ்சோன்னா இந்த முடிகிறப்போ ஒரு பாட்டு, தினமும் வாழ்த்துவோம் அப்படின்னு ஒரு பாட்டு. முடிஞ்ச உடனே ரெக்கார்டில் ஒரு பாட்டு போடுவாங்க, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இது மாதிரி பாரம்பரிய பாடல்கள் அவ்வளவு மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். பேசி முடிச்சிட்டாரு. அதுக்கு பதில் சொல்லணும். வாங்க, தேவகோட்டை ராஜன், நவீன பாடல்களே
என்ற அணிக்கு தன் கருத்துக்களை வழங்க பாடல்களோடு உங்களை சந்திக்க வருகிறார். வாங்க. மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை இந்த தொலைக்காட்சி வாயிலாக உங்கள் அத்தனை பேருக்கும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு அற்புதமான தலைப்பு, பாடல் தலைப்பு. மன அமைதியையும் மகிழ்வையும் தருவது அன்றைக்கு உள்ள பாரம்பரிய பாடல்களா, இல்லை இன்றைய காலத்து நவீன பாடல்களா? ஒரு அற்புதமான தலைப்பை தந்து வாதிக்க வாய்ப்பு தந்திருக்கிறார்கள். நான் ஒரு நமது கிறிஸ்தவத்துக்கே எந்த காலத்திலும் நம் நெஞ்சை தொடுகிற பாடலை உங்கள் நெஞ்சங்கள் தொடுவதைப் போல் அந்த பாடலோடு உங்களை சந்திக்க வருகிறேன். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கைதட்டுறதை பார்த்தா அந்த பழைய பாட்டுக்கும் கைதட்டு இருக்கிறது மாதிரி தெரியுது நீங்கள் வேணாம். ஆனால் இந்த பாடல்கள் எத்தனை முறை இன்றைக்கு மக்களால் கேட்கப்படுகிறது என்று தான் என்னுடைய கேள்வி. மிக அற்புதமான பாட்டு. உண்மையிலே நீ கூட்டணி மாறிட்டியாக்குன்ட்டு பயந்தே போனேன் நான். என்னடா நவீன பாடலை பாட சொன்னா, நான் ஞானஸ்தானம் எடுத்தப்ப மைக் செட்டில் போட்ட பாட்டை இப்போ பாடிக்கிட்டு இருக்காரு. எதுவும் கூட்டணி இதில் சிக்கல் ஆகி போச்சா அப்படின்னு நினச்சேன். எங்க அணி ரொம்ப தெளிவாக இருக்கு. அது பாடுறோம், கேட்குறோம், கைதட்டுறோம். ஆனால் இன்னைக்கு எத்தனை முறை, எத்தனை ஊரில் எத்தனை தடவை நம்ம அந்த பாட்டை கேட்குறோம்? கேட்குறது மாதிரி இல்லை. பாரம்பரியம் பாரம்பரியம்னு பேசிட்டு உட்கார்ந்துருக்காரு. நடைமுறைக்கு அது சாத்தியமாகுதாங்கிறத என்னுடைய கேள்வி. இயேசு பிறந்தார், பெத்லகேத்தில் பிறந்திருக்காரு. இது இடையர்களுக்கு தூதாக போகிறது. இந்த பெத்லகேமில் பிறந்திருக்கிற இயேசுவை கொண்டாடுவதற்காக அந்த இடையர்கள் கொண்டாடி மகிழ்ந்த பாட்டு என்ன தெரியுமா? இன்றைய பாட்டு அற்புதமாக போட்டு கொடுத்தாங்க. எப்படி தெரியுமா? இயேசு பிறந்து விட்டார், மெசியாவும் வந்து விட்டார் என்று சொல்லுங்க தன்னானே. தூதர் சொல்லி விட்டார், அமைதியும் தந்து விட்டார் என்று சொல்லுங்க தன்னானே. என்று பாடுங்க தன்னானே, என்று பாடுங்க தன்னானே. கிராமத்து வரைக்கும் ரீச் ஆயிட்டார் ராஜன். நடுவர்களே, இது பரவாயில்ல. இந்த பாரம்பரியம் பாரம்பரியம் இல்லை. எங்கள் வீட்டில் ஒரு பாட்டி ஒன்று கிடக்கிறா. வயசு 85 இருக்கான். பாரம்பரிய முறைப்படி அவங்க செபம் பண்ணாமல் சாப்பிட்றதே இல்லை. 53 செவஞ்சலில் ஆரம்பிப்பா. சாயங்காலத்துக்கு செவமாலை கையில் இருக்கும். சாமி படத்துக்கு முன்னாடி போய் உட்காருவா. சாயந்தரம் ஒரு 6-7 மணிக்கு இந்த செவத்தை சொல்ல ஆரம்பிக்கிறா. அவருங்க அந்த 53 மணி செவத்தை அந்த அருள் நிறைந்த மரிய செவத்தோடு ஆரம்பிப்பாங்க. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கருத்தோரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. அப்படி ஆரோக்கியம் மாரி ஆண்டி நொம்மா அந்த உலையில் அரிசியை போட்டு போனால் அதை பார்க்காம நீ பாட்டுக்கு அங்கிட்டு இருக்க. அதை பாரு, வெந்திரிச்சான்னு பாரு. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கருத்தோரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசீர்வதி. அட மெக்கேலு, டேய், அந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் வந்து அங்கங்கே ஓடிக்கிட்டு தெரியுது. அதை கட்டாமல் பேசாமல் இருக்காடி. ஒப்பா வந்தால் வைவார பிடிச்சி கட்டா. டேய், அருள் நிறைந்த மரியே வாழ்க, கருத்தோர் முடனே பெண்களுக்குள்ள. அந்தோனி, டேய், அந்த துணியெல்லாம் துவச்சி போட்டு போனால் அது மழை வருதுரா, நனைஞ்சு அதை எடுத்தாந்து வையே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கருத்தோர் முடனே. தாத்தா அங்கே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அங்கேருந்து வந்து கொட்டவா இது வரைக்கும் குச்சி. எப்போ நீ செவத்தை முடித்து எப்போ நாங்கள் சோறுங்கிறது? நம்மால் செவம் பண்ணாயா? அதாயா நவீன முகத்தில் நம்மால் செவம் பண்ணா. பைக் எடுத்தான், சாமியை கும்பிட்டு போடா
அழகா அவன் பாட்டுக்கு சரி சாமிக்கு ஒரு சல்யூட் அடிச்சுவிட்டு இயேசுவே அழகா சொன்னான், இரவு பூரா எங்களை எந்த ஆபத்திலும் நேராமல் எங்களை காத்தியதற்கு நன்றி. நான் பைக்கில் வரேன், என்னையும் காப்பாற்று. இந்த பகல் பூரா எனக்கும் என் குடும்பத்தையும் நீ தான் பக்கபலமாக நின்று காப்பாற்றணும், அதுபோல் இந்த மக்களையும் காப்பாற்றணும் சக்கிய நிமிஷத்தில் சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்க்க போனான். இந்த கிளவி உட்காந்துக்கிட்டு 53 மணி செவன் சொல்கிறோம்னு ஒரு பிள்ளையும் சாப்பிடாம போட்டு அன்றைக்கி நைட்டு பூரா பட்டினியாக போட்டு கொள்ளுது. ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஊதாரி பிள்ளை சரித்திரம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 2வது பையன் தன்னுடைய சொத்தை பிரிச்சுட்டு போய் சேராத நண்பர்களோடு சேர்ந்து சொத்தை அழித்து குடிச்சு அழிச்சிட்டு கடைசியாக வழியே இல்லாமல் தண்ணி இல்லாமல் உண்றதுக்கு உணவு இல்லாமல் திரும்பி வருவான். வீட்டில் எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற பயத்தோடு திரும்பி வருவான். ஆனால் அப்பா எப்போ வருவான்னு அப்பேற்பட்ட மனையை எதிர்பார்த்து வந்துட்டான்னு சேலி கட்டமுன்னா வீட்டில் ஒரு கிடாயை வெட்டி அவனுக்கு மிகப்பெரிய விருந்தை ஏற்பாடு செய்து கொண்டிருப்பார். அப்போ அப்பா எப்பேற்பட்டவர், இதை ஒரு நாட்டுப்புறத்துக்காரன் மிக அழகா சொன்னான். டேய், அப்பா எவ்வளவு அசிங்கமா இருந்தாலும் சரி, உழைச்சு கையை காய்ச்சிருந்தாலும் சரி, உடம்புல சட்ட துணியே இல்லாமல் இருந்தாலும் சரி, அந்த அப்பாவுடைய கையை பிடிச்சிக்கிட்டு அந்த தெருவில் நடந்து போங்களே, அவன் மேல் கருத்து இருக்கும், சட்டை போட்டிருக்க மாட்டான், கையை காய்ச்சிருக்கும், காலில் செருப்பு இருக்காது, அந்த அப்பங்கையை பிடிச்சிக்கிட்டு அந்த வீதி வழியாக நடந்து போகும்போது அந்த வீதியில் கல்லும் முள்ளும் கிடந்தாலும் அப்பங்கையை பிடிச்சிக்கிட்டு போகும்போது அந்த வீதிக்கே ஒரு அழகு இருக்கும்ல, அந்த அழகை உணர்ந்து அன்னைக்கு நாட்டுப்புறத்துக்காரன் ஒரு பாட்டு போட்டிருக்கான் பாருங்க. எப்படி தெரியுமா? அப்பா கைய புடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும், அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது அவர் மீச முடிக்கீரும், பார்க்கத்தாழு கொஞ்சம் அழுக்காக இருப்பாரு, பச்சை புள்ள போலத்தான் எங்கள் அப்பா சிரிப்பாரு. அப்பா கைய புடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும், அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது அவர் மீச முடிக்கீரும், பார்க்கத்தாழு கொஞ்சம் அழுக்காக இருப்பாரு, பச்சை புள்ள போலத்தான் எங்கள் அப்பா சிரிப்பாரு. அப்பா கைய புடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும். இந்த பூமியில எதையும் நம்மளால் வாங்க முடியாது. நம்ம இந்த பூமியில் எப்படி தெரியுமா, ஒரு புல்லை போல ஒரு பூவை போல தாண்டா முளைச்சிட்டு இருக்கோம். ஒரு காலத்தில் நம்மெல்லாம் காஞ்சு உதிர்ந்து போகிறவர்கள் தான், காஞ்சு உதிர்ந்து விடுவோம். அதனால் ஆசை அதிகம் வைக்காதே என்று சொல்லித்தந்த ஒரு கிறிஸ்தவ பாடல் இருக்கிறது. என்ன தெரியுமா? மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய், மறவாதே என்றும் மறவாதே மறவாதே மனிதனே. என்று சொல்லி நிலையில்லா உலகு, நிசமில்லா உறவு, நிலையான ஒன்று இந்த பூமியில் எதுவுமே இல்லை, நேற்று இன்று என்றும் மாறாத தெய்வம், நீ மட்டும் வேண்டும், நீ மட்டும் வேண்டும் என்று இந்த புதிய சந்ததிக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிற பாடல்கள் நவீன பாடல்களே என்று சொல்லி மீண்டுமாக மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி பிரியா விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராஜன் ஒரு பாட்டு கச்சேரியே நடத்திட்டார். கிறிஸ்மஸ் பட்டிமன்றம்யா விபூதி புதன் பாட்டை உண்மையிலே இப்போ தவசு காலத்துக்கு போயிட்டோம். இப்போ நான் இந்த பாட்டை அவர் பாடினோன்னே எனக்கு கிறிஸ்மஸ் மூடே போயிடுச்சு. அது மாதிரி மனிதனே நீ மண்ணாக இருக்கின்ற லெவலுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டார். காரணம் இப்போ எல்லாம் எங்கள் மதுரை பக்கம் இங்கிட்டு எப்படின்னு தெரியல, எங்கள் மதுரை பக்கம்லாம் டெத்து வீட்டில் மைக் செட்டு போடுவாங்க. அது வெறும் சோக பாட்டாக ரெக்கார்டு பண்ணி போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆடிய ஆட்டம் என்ன
அந்த பாட்டு. இது மாதிரி வெறும் போனால் போகட்டும் போடா, பிறக்கும் போதும் அழுகின்றாய், இறக்கும் போதும் அழுகின்றாய், ஒன்றுமே புரியலே உலகத்திலே என்னமோ நடக்குது. இந்த பாட்டாக ரெக்கார்டு பண்ணி டெத்தில் போட்டுக்கிட்டு இருப்பேன். திடீர்னு ஒரு பாட்டை இடையில தெரியாமல் ரெக்கார்டு பண்ணிட்டேன். டெத்துக்கு அந்த பாடியை கொண்டுட்டு வெளியே வர்றாங்க. மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா. பாடியை தூக்குனவன்லாம் சிரிச்சு உருண்டு, நல்ல வேளை பாடி சிரிக்காமல் விட்டுருச்சு. அந்த டெத்து வீடே கலகலன்னு ஆகிப்போச்சு. ராஜன் புது பாட்டெலாம் நிறைய பாடினார். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. முடிஞ்சா? இப்படி இருக்கணுமையா பாட்டு. சும்மா கேளுங்கள் தரப்படும். ஏசுனார் 6ஆம் கிளாஸில் சேர்ந்தார் உட்பட அதில் இருக்கான். 5 வயதிலே ஆரம்ப பள்ளியில் இயேசு பயின்றாரே. அவர் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாரா, இல்லை பெட்டிட் செமினர் மாதிரி மைனாரிட்டி மேனேஜ்மெண்ட் ஸ்கூலில் படித்தாரா, மெட்ரிகுலேஷனில் படித்தாரா, யாருக்கு தெரியும்? 5 வயதில் ஆரம்ப பள்ளியில் இயேசு பயின்றாரேன்னு ஒரு பாட்டு. அது அந்த காலத்துலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி அதை கேட்க முடியுமா அப்படின்னு கேட்டார். வாங்க, திருமதி இந்திரா ஜெயச்சந்திரன் இத்தனை ஆம்பளைகளுக்கு மத்தியில் ஒரு பெண்ணாக தனித்து நின்று பாரம்பரிய பாடலுக்கு போராடுவதற்கு வந்திருக்கிறார். வாங்க. இல்லந்தோறும் இறையாட்சி என்ற மிகப்பெரிய முழக்கத்தோடு கிட்டத்தட்ட 1 கோடி பார்வையாளர்களை கொண்டிருக்கக்கூடிய மாதா தொலைக்காட்சியை சார்ந்த அன்பு பெரியவர்களுக்கும் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இசை என்ற சொல்லுக்கு தமிழில் நிறைய அழகழகான பொருள்கள் இருக்கிறது. பண்ணோடு அமைந்த பாடலுக்கு இசை என்று பொருள். அதுதான் இன்றைய பட்டிமன்றத்தினுடைய தலைப்பாக இருக்கிறது. இசை என்ற சொல்லுக்கு புகழ் என்று பொருள் இருக்கிறது. இசைதல் என்றால் சம்மதித்தல் என்று பொருள் இருக்கிறது. இசைங்கிறதுக்கு அழகழகான பொருள்கள் தமிழுக்குள்ளே புதைந்து கிடக்கிறது. இந்த இசை என்பது பாரம்பரியமாக வந்தது, மனசுக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் தருதா, அல்லது இப்போது நவீனத்திலே இருக்கக்கூடிய இந்த இசை பாடல்கள் மகிழ்ச்சியையும் அல்லது அமைதியையும் தருதாங்கிறதான் கேள்வி. பாடி தீத்துட்டீங்க ஒரு பாட்டு கச்சேரி மாதிரி. ஆனால் அவர் பேசுனதில் ஒரே ஒரு வரி மட்டும்தான் அந்த கட்சிக்கு சார்பாக பேசினார். மன அமைதியும் மனமகிழ்வும் தருவது பாரம்பரிய பாடல்களை விட நவீன பாடல்களேன்ற ஒரு வரி மட்டும்தான் அந்த கட்சிக்காக அவர் பேசிய வாதம் என்பதை நான் நினைவுபடுத்துகிறேன். ராஜன், இப்படியா சேம் சைடில் கோல் போடுவ நீ? அதான் அந்த பாட்டு ஆர்வத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அடிச்சு விட்டார். ரொம்ப நன்றி. எங்கள் அணிக்கு 3 பேராக பேசி அமர்ந்திருக்கிறீர்கள். இந்த அண்ணே நீங்கள் 3வது நானாக பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லா பாரம்பரிய பாடல்களையும் பிரமாதமாக பாடுனீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறமா வந்து சொன்னீங்க கிறிஸ்து பிறப்புக்கு இன்னைக்கு நவீன பாடல் ஒன்று இருக்குது பாடுங்கன்னு நீங்கள் பாடுனீங்க. நீங்கள் கேட்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஆனால் நான் இதுக்கு முன்னாடி அந்த பாட்டை கேட்டதே இல்லை. ஆனால் கிறிஸ்துவர்களை தவிர மற்ற மதத்தில் இருக்கக்கூடிய மக்களும் கூட கேட்டு ரசிக்கக்கூடிய கிறிஸ்மஸ்னாலே என்ன பாட்டு கேட்பாங்க எல்லாருமே? பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. கேட்காத ஏதாவது ஒரு கிறிஸ்தவர் அல்ல ஒரு மனுஷனை காட்டுங்க பார்த்துடலாம். கிறிஸ்மஸ் டைமில் இதை எத்தனை தடவை நம்ம கேட்குறோம். என்ன அழகான பாடல் இல்லையா? பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனாம், சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனாம், அவர் பங்கமுற பசு தொட்டிலில் படுத்திருக்கின்றார், குளிரும் பனியும் தொட்டிலே கோமகனும் தொட்டிலே, ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ, தூங்கு தூங்கு பாலாணி, தூங்கு தூங்கு பாலாணி. அண்மையில் டாக்டர் பட்டம் வாங்கிய பி. சுசீலா அவர்களுடைய அற்புதமான குரலில் வந்த பாட்டு.
பாரம்பரிய பாட்டு. என்ன அழகான பாடல். இந்த பாடலை கேட்காதவங்க கிறிஸ்மஸ் டைம்ல யாராவது இருக்க முடியுமாங்க? சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர் இங்கே தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானான்னு சொன்னார் பார்த்தீங்களா? நீங்க கர்ப்பிணியா இருக்கும் போது பாட்டு கேட்கணும், குழந்தை பிறந்த உடனே பாட்டு அம்மாவும் படிக்கணும் பிள்ளையும் கேட்கணும்னு சொல்றீங்க இல்லையா? தாய் தாழ்மை உள்ளவளாக இருந்தால் பிள்ளையும் அது போலவே இருக்கும். ஆனா இன்னைக்கு நவீன இசையில என்ன பண்றீங்க? எஸ் 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 சிலுவதா எங்க மஸ்ஸு மஸ்ஸு மஸ்ஸு. அட படுபாவிகளா! எம்ஏஎஸ்எஸ் மாசு அல்லது பூசைன்ற தமிழ்ல சொல்ல வேண்டியதை நீ மாசு மாசுன்னு தமிழ்ல மாசுன்னா குற்றம்னு படுபாவிகளை அர்த்தம் மிரண்டு ஓடிடுவாரு பாட்டு போட்டா. எஸ் 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 நீ மாசு 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 அங்க பாட்டு பாடுவீங்க. இதை விட இன்னொரு பழைய பாரம்பரிய பாடல்களை கொண்டு வந்து ரீமிக்ஸ்குள்ள உள்ள விடுறது, தப்பா பாடுறது, கடுமையான உச்சரிப்பு பிழை, கடுமையான சொற்பிழை. புயல் வந்தாலும் பெரும் மழை வந்தாலும் நீ கலங்காதே மானமே, நீ கலங்காதே மானமே. எனக்கு சந்தேகம், கலங்காம இருக்க வேண்டியது மனமா மானமா? இதான் அவங்க நவீனம். இனியவன் இனிப்பானவர் என்பது வேறு பொருள், இந்திரா இனிமையானவள் என்பது வேறு பொருள். இனிமை வேறு, இனிப்பு வேறு. நவீன பாடல்கள் வெறும் இனிப்பு, கொஞ்ச நேரத்துக்கு அப்படி வைபா இருக்கும். ஆனா பாரம்பரிய பாடல் என்பது இனிமையானது நண்பர்களே. நீங்க கடைசியா ஒரு பாட்டு படிச்சீங்களே, அப்பா கைய பிடிச்சுக்கிட்டு நடக்கும்போது தெரு அழகாக இருக்கும்னு. அப்பா கைய பிடிச்சுக்கிட்டு தான் நடக்கணும், அதான் பாரம்பரியம். அப்பா கைய புடிச்சுக்கிட்டு தான் நடக்கணும். தப்பா பேசிட்டார். நல்லா பேசியிருக்காரு, இல்ல பதில் சொல்ல முடியாது. நல்லா பேசினாரு, ஆனா தப்பா பேசினாரு. அப்பா கைய புடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும். நாங்க அதைத்தானே சொல்றோம், பாரம்பரியமா அப்பா கைய புடிச்சு நடங்கடா, நீங்க நல்ல வழிக்கு போகலாம். ஃப்ரெண்டுகளோட சேர்ந்து கையை பிடிச்சிட்டு போகாதீங்க, கண்டிப்பா தண்ணியை போட்டு சாக்கடையில் தான் கிடப்பீங்க. அதனால் அப்பா கையை பிடிச்சி நடங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த பாட்டை போய் ராஜன் பாடிக்கிட்டு இருக்கார். இல்லை, அது கொஞ்சம் கரடு முரடாக தான் இருக்கும். அப்பா நல்ல பெரியவர் ஆயிட்டாரு, பெரிய மீசை வச்சிருக்கிறாரு, கொஞ்சம் முத்தம் கொடுக்கும்போது அந்த மீசை முடி கீறத்தான் செய்யும். ஆனால் அதில் ஒரு சுகம் இருக்குல்ல, அதில் மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது இல்லையா, அந்த தொடுதலிலே ரொம்ப பிளஸ்ஸிங் நிறைந்த ஒரு ஸ்பரிசம் இருக்குது இல்லையா, அது பாரம்பரிய பாடல்களுக்குள்ளே இருக்கிறது. எவ்வளோ மன அமைதி தருது. ஒருவேளை பாடல் கூட சில நேரம் நல்ல பாட்டாக இருக்குது, ரீமிக்ஸ்ன்ற பேரில் அதை துள்ளல் பாட்டாக மாற்றிடுறாங்க. ஒரு டாக் ஷோ நடந்துக்கிட்டு இருக்கு, நிறைய பேர் உட்காந்துக்கிறாங்க. பக்தி பாடல்கள் மனசை எப்படியெல்லாம் கவருது அப்படின்னு சொல்லி அந்த ஆங்கர் கேட்டுக்கிட்டே வராரு. ஒரு அம்மா சொல்கிறாங்க, ஒரு பிள்ளையார் கோயிலில் போய் நான் சாமி கும்பிட்டுட்டு வந்தேன், ஆனாலும் சாமி காப்பாற்றிடுவார், எங்கள் வீட்டுக்காருக்கு சுகம் இல்லை, ஆஸ்பத்திரி வாசலில் உட்காந்துருக்கேன், சாமி காப்பாற்றிடுவார்ன்ற நம்பிக்கை இருக்குது, ஆனாலும் யார்ட்டையாவது பேசணும் போல இருக்கு, யார்கிட்ட போய் பேச, தற்செயலாக செல்லை எடுத்தேன், செல்லில் ஒரு பாட்டு கேட்குது. என்ன பாட்டு கேட்குது? இன்பத்தில் துன்பம் தொல்லையில் நல்ல துணைவரம் நேசரிடம் நீயும் அன்பதை சேர்ந்தால் அனை துணை காப்பார் ஆசை கொள் நீ மனமே. தேன் இனிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடிய நாடி ஓடிய வருவீர் திருச்சபையானோரே. தேன் இனிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அவங்க என்ன பாட்டு பாடினாங்கன்னு உங்களுக்கு தெரியாமல் போயிருங்கிறதுக்காகத்தான் அந்த பாட்டை என்னன்னு நான் பாடி காட்டுறேன். வேற ஒரு விஷயம் இல்லாமல் எனக்கு பாட தெரியும், நான் காட்டினேன்னு தயவு செய்து நினச்சிடாத. எனக்கு என்ன மகிழ்ச்சினா, இந்த பாடலை தொடர்ந்து 2-3 முறை கேட்டுக்கிட்டே இருந்தேன். என் கூட யாரோ பேசுற மாதிரி இருக்கு, நான் உனக்காக இருக்கேன், நீ கவலைப்படாதன்னு சொல்ற மாதிரி அந்த ஜிக்கியின் குரல் போய் காதுல விழுந்தது இல்லையா? அந்த வார்த்தை மகத்துவம், அந்த வார்த்தை கொடுக்கக்கூடிய ஆச்சரியம், அந்த வார்த்தை வழங்கக்கூடிய ஆசீர்வாதம், அந்த வார்த்தை தரக்கூடிய மன அமைதி, அந்த வார்த்தை தரக்கூடிய மகிழ்வு உங்கள் நவீன பாடல்களிலே சற்று குறைவாக உள்ளது என்பது மட்டும்தான் என்னுடைய குற்றச்சாட்டு. நீங்க உங்க பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுங்க இனியவன், ஆனா பாரம்பரிய பாட்டு நல்லா இல்லான்னு மட்டும் சொல்லிடாதீங்க, அது பெரிய பிழையாயிடும்.
நமக்கும் இறைவனுக்குமான மிகப்பெரிய உறவு பாலமாக, ஒரு கனெக்ஷனாக பாடல்கள் இருக்க வேண்டுமே தவிர, நம்ம கையை தட்டிக்கிட்டு ஆடிக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு திடுன்னு ஓடிக்கிட்டு பாடுற பாடு 10 பேரை திரும்பி பார்க்க வைக்குமே தவிர, கடவுள் நம்மளுடைய கடைக்கண் பார்வை கூட நம்ம மேலே விழவே விழாதுங்கிறத நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும். பாரம்பரிய பாடல் எனக்காக வேண்டுதல் செய்யாமல் எதிராளிக்காக வேண்டுதல் செய்யக்கூடிய தெளிவை எனக்கு தருகிறது. நவீன பாடல் அது தரல. ஏன்னா அது கொண்டாட்டத்துக்குள்ள மட்டும்தான் இருக்குது. இந்த கொண்டாட்டம் என்பது கொஞ்சம் குறையணும். இது சமூக பயன்பாடு, அறிவியல் முன்னேற்றத்தினால சமூக பயன்பாடு அங்கே இருக்கிறது. ஆனால் நவீன பாடல்களை காட்டிலும் பாரம்பரிய பாடல்களிலே மனித மேம்பாடு அதிகமாக இருக்கிறது. மனித மேம்பாடு எந்த சமுதாயத்திலே ஓங்கி இருக்கிறதோ அங்கே இறை வலிமை அதிகமாக இருக்கும். அருமையான இந்த தலைப்பினை இந்த கிறிஸ்மஸ் நேரத்திலே விவாதிக்க வாய்ப்பு கொடுத்த மாதா தொலைக்காட்சி இல்லந்தோறும் இறையாண்மையை பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்திலே இருக்கின்ற காரணத்தினால் நவீனத்தை தாண்டி பாரம்பரியத்தை விடாமல் கைப்பிடிக்கும் பொழுது மன அமைதியையும் மகிழ்வையும் இல்லந்தோறும் அது பரப்பும் என்று கூறி பேச வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆஹா, இன்றைய நவீன வாழ்க்கை எப்படி இருக்குன்ட்டு என்ன அழகாக படம் பிடிச்சாங்க பாருங்க. எதுக்கு தான் வேகமாக இவ்வளோ போகிறாங்கன்னு தெரில. ஒரு காலத்தில் எவ்வளோ அமைதியாக பீஸ்ஃபுல்லாக நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜம்பிங் டியூன் ஆயிடுச்சு. அன்னைக்கு பார்த்தா பரிசுத்தாவியை வீட்டுக்கு கூப்பிட்டு சேரில் வந்து உட்காருங்க அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி பாட்டு. ஆவியானவரே ஆவியானவரே வாங்கய்யா வந்து வீட்டில் உக்காருங்கய்யா. ஆவியானவரே ஆவியானவரே வீட்டுக்கு வாங்கய்யா வந்து வந்து உக்காருங்கய்யா. யார்? ஆவியானவரை வீட்டுக்கு வந்து எங்கள் கூட உட்காருங்கய்யான்னு கூப்பிட்றாரு. இது என்ன யாது அப்படின்னு. ஆனால் பாரம்பரிய பாட்டு ஒன்று, பரிசுத்தாவியோட பாட்டு இருக்கும். எல்லாவரமும் நீரம்பி ததும்பும் திவ்ய ஸ்பிரித்து சாந்துவே அடியோர் உள்ளத்தில் எழுந்து வருவீர் இனிய ஸ்நேக தேவனே. உலக இருளை அகற்ற உமது பரலோக ஒளி தாருமே. உம்மை கண்டு நன்மை பெற நாளுமே அருள் புரிகுவாய். எல்லாவரமும் நிரம்பி ததும்பும் திவ்ய ஸ்பிரித்து சாந்துவே. 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது எங்கள் அப்பா சொல்லி கொடுத்த பாட்டு இன்னைக்கு வரைக்கும் என் மனசில் நிலைச்சி நிற்கிதுன்னா அந்த பாட்டினுடைய ஆழம், அதனுடைய தன்மை. இதை நான் சொல்ல, இந்திரா சொல்லியிருக்காங்க. தீர்ப்பு சொல்லிட்டாரு, வாங்க கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பிடாதீங்க. இனியவன் என்ன ஒருத்தர் இருக்கார் நவீன பாடலேன்னு பேசுகிறதுக்கு. வாங்க கவிஞர் இனியவன். மதங்களை கடந்து மனிதநேயம் போற்றும் மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நடுவர் உள்ளிட்ட அவைக்கு என்னுடைய பணிவான வணக்கம். ஏன் தமிழர்களாகி எங்களுக்கு, தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு ஏன் பாண்டிச்சேரி பிடிக்கிறது? நாங்கள் கதறி கதறி கேட்டோம், கர்நாடகா எங்களுக்கு தண்ணீர் தரவில்லை. கொதித்தெழுந்து கேட்டோம், ஆந்திரா எங்களுக்கு தண்ணீர் தரவில்லை. கோபப்பட்டு கேட்டோம், கேரளாவும் மறுத்துவிட்டது. எத்தனை மணிக்கு வந்து கேட்டாலும் தவித்த வாய்க்கு தண்ணீர் கொடுக்கின்ற ஒரே மாநிலத்துக்கு எங்களுக்கு பிடிக்கிறது. இனியவா, பாண்டிச்சேரியை இப்படி புகழ்ந்த ஒரே ஆள் நீதாயா? நடுவர்களே, நான் சாதாரண தண்ணி தான் சொல்கிறேன். இதுதான் இந்த பழமைவாதிகளுடைய பிரச்சனையே. நம்ம ஒரு மீனிங்கில் பேசுவோம், அவங்க தப்பாகவே எடுத்துக்குவாங்க. நாளைக்கு பூசை ஆரம்பத்தில் ஒரு பாட்டு பாடுவாங்க, இவர் அதுக்கு மீனிங் மாற்றிடுவார் போல. தேவாலய வலப்புறம் இருந்து தண்ணீர் புறப்பட கண்டேன், அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடமிருந்து அப்படின்னா அடியோர் யாவருமே ஈடேற்றம் பெற்று கூறுவர் அல்லேலூயா அல்லேலூயா.
தேவாலய வளப்புறம் இருந்தே இப்போ தண்ணி பெறப்படுதா அப்படின்னு கேட்டுருவாங்க. இணையவா, இல்ல, நீங்க தண்ணிங்கிற வார்த்தைக்கு உன் பேச்ச அர்த்தத்தையே மாற்றிக்கிட்டு இருக்கு. இல்லை நீங்கள் கவனித்து பார்த்தீங்களா, இவ்வளோ நேரம் கோரஸ் பாடாத இந்த பாண்டிச்சேரி மக்கள் இந்த பாட்டுக்கு கூடவே பாடுறாங்க. இந்த பட்டிமன்றத்துடைய தலைப்பு எனக்கு சொன்னபோது நான் பெசநகர் சர்ச்சிலேருந்து அப்படி வெளியே வரும்பொழுது தலைப்பு சொன்னாங்க. நான் அண்ணன்ட்ட கேட்டேன், அண்ணா இந்த தலைப்பு எப்படி அணுகிறது அப்படின்னு. டேய், ஒரு மாதிரி கதை மாதிரி சொல்லிட்டு அப்படியே போடா, உன்னால் முடியுண்டா அப்படின்னு. வெளியே வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஒரு பாட்டு போடுறாங்க. கடலலை காற்றே நீ சொல்லு, கன்னித்தாயின் கதை சொல்லு, விண்ணும் மண்ணும் புகழ் பாடும் வித்தகத்தாயின் கதை சொல்லு. முடிவு பண்ணிட்டேன், இப்படிதான் போடணும். ஆதவன் சொல்றாரு, நீங்கள் குதிக்கிறீர்கள், நீங்கள் கொண்டாடுகிறீர்கள். நான் கேட்கிறேன், இயேசு வந்துட்டார்னு வச்சுங்க. இப்போ மேடைக்கு வந்துட்டார். நான் வந்த உடனே ஆதவன் பேச்சு கேட்டுட்டு, கொண்டாடாதீங்க, குதிக்காதீங்க, வாங்க இயேசு, நல்லா இருக்கீங்களா, வீட்டில் அம்மா அப்பாலாம் சௌக்கியமா, பரலோகத்தில் கிறிஸ்மஸ்க்கு டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டீங்களா இல்லையா? இல்லை, எப்படி சொல்லுங்க, அப்படியாங்க சொல்ல முடியும்? எனக்கு உயிர் கொடுத்த மனிதன், என்னை வாழ வைத்த தெய்வம், எனக்கு அங்கீகாரத்தை கொடுத்தவர், நான் இறந்த பிறகு தன்னுடைய வலப்பக்கத்திலே என்னை உட்கார வைக்கக்கூடிய ஒரு மனிதரை பார்க்கின்ற போது, ஒரு சக்தியை பார்க்கின்ற பொழுது, நான் கொண்டாடி குதூகலிப்பது என்ன தவறு என்பதை இந்த மன்றம் தயவு செய்து சிந்திக்க வேண்டும். அவங்க பாட்டு எல்லாத்தையும் பாடிட்டு 1.5 பக்கத்து விளக்கம் சொல்லுங்கிறாங்க. இதுனா இது அர்த்தம், அதுனா அது அர்த்தம், இதுக்கு உள்ள இந்த அர்த்தங்குது. நான் கேட்குறேன், ஒரு பாட்டு, ஒரு பழைய பாட்டு, கிறிஸ்துவ பாட்டு, அம்பர உம்பர புகழும் ஆதிபன் பிறந்தாரே, இந்த பாட்டு எனக்கு ஒன்று உண்மை தெரிஞ்சாகணும். அம்பர உம்பரன்னா என்னது? இது வரைக்கும் தெரியல. நான் என்ன சொல்றேன், என்னுடைய தெய்வம். இன்னொரு பாட்டுக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் அர்த்தம் தெரியாம தான் பாடிட்டு இருக்கேன். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, மகத்துவ தம்பரா பரா, தம்பரா பரா அப்படின்னா இது வரைக்கும் என்னன்னே தெரில. நானும் எல்லாத்திட்டையும் அதாங்க தம்பரா பரா, அதெல்லாம் விடுங்க அப்படின்னு. அப்புறம்தான் வந்து எல்லோருக்கும் தலைவன் அர்த்தமா. இது என்ன நோட்ஸ் போட்டுக்கிட்டா பாட்டெலாம் கேட்க முடியும்? ஏமா என்னம்மா நீங்கள்? இயேசு பிறந்ததை இன்றைய நவீனத்தில் ஒரு பாடல் ஒன்று எழுதினார்கள். அன்பென்ற மழையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றினாரே, வைக்கோலின் மேலொரு வைரமாய் வைரமாய் மன்னவன் மின்னினானே. கேட்கும் போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இதுக்கு இசையமைத்தவர் ஒரு இஸ்லாமிய சகோதரர், இதை பாடியவர் ஒரு இந்து சகோதரி. நான் ஒன்று சொல்லுகிறேன், நவீனங்கள் என்ன செய்தது என்று சொன்னால், எங்கள் அம்மாவுக்கு பாட வராது, ஆனால் பாட்டு போடுவாங்க. என்னை மடியில் எப்போ படியில் வச்சிட்டாலும், அம்மா சாமி பாட்டு பாடணுமானா ஒரு பாட்டு போடுவாங்க. எங்கள் காவலா இயேசு தந்தையே, நான் இயேசுவை கையிலேந்தி தங்க கோளு எங்கள் காவலான்வாங்க. ஆனால் அவங்க பாடும்போது நல்லா தான் இருக்கும். எங்கள் அம்மா இறந்த உடனே நான் தேடின முதல் விஷயம் என்ன தெரியுங்களா? எங்கள் அம்மா அடிக்கடி முனுவி அந்த பாடல் எங்கே இருந்தது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட 6 மாதம் நெட்டில் தேடுற சார். இவங்க சொன்னாங்க தெரியுங்களா, நவீனம் என்ன செய்ததுன்னு சொல்லி எங்கள் அம்மாவை என்னிடம் திருப்பி கொடுத்தது. அந்த பாட்டு என்ன பாட்டு தெரியுங்களா? எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கு புள்ளி என்று பாடுவோம், செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்கும் கோலை ஏந்திடும், செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும், எங்கள் காவலா சூசை தந்தையின் மங்களங்கள் என்னும் சொல்லி இங்கு பாடுவோம். இன்றைக்கும் இந்த நவீன தொழில்நுட்பம் என்னுடைய தாயை இறந்து 3 வருடமானாலும் இன்றைக்கும் நான் படுக்கின்ற பொழுது என் தாய் என் பக்கத்திலே உட்காருவது போன்று எனக்கு இருக்கு.
காலகாலமாக ஸ்கூலில் எல்லா ஸ்கூல்லையும் ஒன்று பண்ணுவாங்க தெரியுங்களா? ஏன் இந்த புதுமைவாதிகள் என்ன பண்ண தெரியுங்களாம்மா? ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. காலகாலமாக ஸ்கூலில் கிறிஸ்மஸ் ஆனால் என்ன பண்ணுவீங்க? கிறிஸ்மஸ் இயேசு வருவார், இயேசு பிறப்பார், மாதாவும் சூசையப்பரும் வருவாங்க. அம்மா என்கிட்ட வீட்டில் கையில் குழந்தை இருக்குமா, இடம் கொடுங்க. இடம் கிடையாது, போ. உடனே போவாங்க, ஒரு மாட்டு தொழுவத்தில் இருப்பாங்க. இதானே இந்த காட்சி தானே பண்ணிட்டு இருந்தீங்க? இதைத்தான் காலகாலமாக எனக்கு தெரிந்து எல்லா பள்ளிக்கூடத்திலையும் பண்ணிட்டு இருந்தீங்க. இன்றைக்கு ஒரு காட்சி நடந்ததுங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில் எல்லா மாணவர்களுக்கும் அந்த டீச்சரை சொல்லி கொடுத்தாங்க, இதெல்லாம் நீ பண்ணணும். ஒரு பையனுக்கு மட்டும் சொல்லலை. ஏன்னா அந்த பையன் எப்போ பார்த்தாலும் சொதப்பான், படிக்க மாட்டான், ஒழுங்காக படிக்க மாட்டான், மறந்துடுவான். அதெல்லாம் அவன் சொதப்புவான். எல்லா பசங்களும் சொன்னாங்க, மிஸ் ப்ளீஸ் அவனுக்கு மட்டும் எப்படியாவது சொல்லு, ப்ளீஸ் நாங்களாக பார்த்துக்குறோம் அப்படின்னு. சரிடா, ஒரே ஒரு டைலாக் தான். இயேசுவை கையில் வச்சுக்கிட்டு சூசையப்பரும் மாதாவும் வந்து நிற்பாங்க. ஐயா, என்னிடம் பச்சை குழந்தை இருக்கிறது, உங்கள் வீட்டில் இடம் இருக்கிறதா அப்படின்னு கேட்ட உடனே நீங்கள் என்ன சொல்லணும்? வீட்டில் இடம் இல்லை, போ. பெரிய டைலாக்கு. அவன் 7 நாள் ப்ராக்டிஸ் பண்ணான், கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணான். காட்சி வந்தது. அவன் வந்து இயேசு கையில் வச்சுட்டு சூசையப்பர் மாதாவது நிற்கிறாங்க, கதவு தட்டுறாங்க. அந்த பையன் கதவு திறக்கிறான். அங்கே ஆட்டுக்குட்டி போட்டவன் 2 பேருக்கு பத்துனுங்கிறான், மாடு போட்டவன் 2 பேர் பத்துனுங்கிறான். 2 ஏஞ்சல் மேலே தொங்கிட்டு இருக்காங்க, எல்லாம் நிற்கிறாங்க. பார்த்த உடனே அந்த குழந்தைய பார்க்குறான். உடனே அவங்க சூசையப்பர் கேட்குறான், ஐயா, என்னுடைய மனைவி பிரசவித்து இருக்கிறாள், கையில் கை குழந்தையோடு இருக்கின்றோம், உங்கள் வீட்டில் இடம் இருக்கிறதா அப்படின்னு. அந்த பையன் குழந்தைய பார்க்குறான், சூசையப்பரை பார்க்குறான், மாதாவை பார்க்குறான், குழந்தைய பார்க்குறான், இது பண்ணுறான். முடிவு பண்ணிட்டாங்க, சொதப்பிட்டான். டீச்சரு அழுகுறாங்க. நான் அப்போவே சொன்னேன், இந்த ஆடு என்ன பண்ணி சும்மா இல்லை, வீட்டில் இடம் இல்லை, வெளியே போ சொல்கிறா. டேய் வீட்டில் இடம் இல்லை, வெளியே போ சொல்கிறா டேய் அப்படின்னு. அவன் ஆட்டை பார்க்குறான், குழந்தைய பார்க்குறான். மாடு சும்மா இருக்கல, வீட்டில் இடம் இல்லை, போ சொல்கிறா டேய். இவங்க 2 பேர் சொன்ன பிறகு மேலே இந்த ஏஞ்சல்ஸ் இருந்தாங்களே, வானதூதர்கள், அவங்க அனைவருக்கும் சமாதானம். டேய் வீட்டில் இடம் இல்லை, போட்டு சொல்கிறா டேய். அவன் ஏஞ்சலையும் பார்த்த உடனே சூசையப்பர் புத்திசாலியில் அவர் முடிவு பண்ணிட்டார், பையன் சொதப்பிட்டான், நம்மளா கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்பின உடனே அந்த குழந்தை சொல்லிச்சு, நில்லுங்க, குழந்தைய எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, சத்தியமாக சொல்கிறேங்க, நான் வந்து உங்களுக்கு இடம் கொடுக்கணுன்னு தான் நினச்சேன். இந்த ஆடு இருக்குல்ல, அது இடம் கொடுக்காதுன்னு சொல்லுது. இந்த மாடு இருக்குல்ல, அதுவும் இடம் கொடுக்காதுன்னு சொல்லுது. இந்த மேலே 2 வானதூதர் இருக்காங்களே, அவங்களும் உனக்கு இடம் கொடுக்காதுன்னு சொல்கிறீங்க. எல்லாத்தோடையும் இந்த நாடகத்தை நடத்துகிற இந்த டீச்சர் ஸ்க்ரீன் பின்னாடி இருந்து வெளியே போட்டு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாக சொல்கிறேங்க, உங்களை பார்த்தா பரிதாபமாக இருக்குது. இந்த வீட்டில் இடம் இல்லை, எங்கள் அப்பா 2 BHK வச்சுருக்காரு, ஒரு ரூம் இல்லைனா ஒரு ரூம் காலியாக தான் இருக்குது, தயவு செஞ்சு எங்கள் வீட்டுக்கு வந்துருங்கண்ணா. நாங்கள் கிறிஸ்துமஸுக்கு வருகின்ற இயேசுநாதனை இன்றைய நவீன மக்கள் வரவேற்க தயாராக இருந்தோம், நீங்கள் விரட்டி கொண்டே இருந்தீர்கள். இயேசுவை நாங்கள் எப்படி வரவேற்கிறோம் தெரியுங்களா? கிறிஸ்துமஸ்க்கு நீங்கள் நினைக்கிறீங்களா, ஒட்டடை அடிக்கிறது இல்லை, பெயிண்ட் அடிக்கிறது இல்லை. நாங்கள் எங்களுடைய நவீன கவிஞர்கள் பாட்டு எதுனா, பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும், என்றாஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். நாங்கள் எதிர்கொண்டு செல்ல தயாராக இருக்கின்றோம். நீங்கள் பழைய பாடல்களை சொல்லி என்ன செய்கிறீர்கள் என்று சொன்னால் விளக்கத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். நாங்கள் நேரடியாக நான் பேசுகின்ற மொழியிலே என்னுடைய தேவனை, என்னுடைய கடவுளை நான் வணங்குகின்றேன். அன்பிற்குரியவர்களே, நீங்கள் இந்த கிறிஸ்துமஸுக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு நல்ல காரியம் என்ன தெரியுமா? நம்பிக்கையோடு இருங்கள். வீட்டுக்கு வருகின்ற இயேசுவை வரவேற்க தயாராக இருங்கள். இயேசு என்பவர் இயேசுவாக வரமாட்டார், அவர் அப்துல்லாக கூட வரலாம், ஆறுமுகமாக கூட வரலாம், ஐயப்பனாக கூட வரலாம். யார் வந்தாலும் வரவேற்க நாம் தயாராக இருப்போம். ஏனென்று சொன்னால் இயேசு உங்களுக்காகவோ எனக்காகவும் பிறக்கவில்லை, உலகத்தில் உள்ள அனைவரும் மனித ஜீவங்களுக்காக பிறந்திருக்கின்றார். அவரை வரவேற்க தயாராக இருப்போம். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இனிய இந்த பட்டிமன்ற தலைப்பை வேற டிசைனுக்கு கொண்டு போயிட்டார். நவீன இசை பாடல்கள்னு இனியவனு ராஜனை என்ன அழகாக பேசினாங்க. காரணம், இன்னைக்கு காலம் மாறிடுச்சு. அந்த மாற்றத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். பெருசுகள்லாம் இன்னைக்கு அந்த இளைஞர்கள்லாம் பெருசுகளை பார்த்தா ஓடுறான். ஏன்னா நான்லாம் 1952 இப்போ என்ன 52 என்ன நடந்தே போய் படித்தேன் வெளியனூர் வரைக்கும்.
அப்போ பஸ்ஸு இல்லை, நடந்து போனேன். இப்போ இவ்வளவு பஸ்ஸு விழுப்புரத்துக்கு போயிட்டு இருக்கு, நான் நடந்து போனேன்னா கிறுக்கு பெத்த கேனப்பேன்னு என்னை நினைக்க மாட்டானா? எத்தனை தடவை தான் இதை சொல்லுவேன் அப்படின்ட்டு. அது மாதிரி கால மாற்றங்கள் நிறைய வந்துருச்சு. இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் வந்துட்டான். இப்போ ஒரு தலைப்பை கொடுத்து லியோனி எப்படி பேசுவார் அப்படின்னு ஃபீட் பண்ணால் லியோனி மாதிரியே பேசி ஒரு மிஷின் கொண்டு வரும். இன்னும் ஒரு 5 வருஷம் அப்படி கொண்டு வந்துடுவாங்க போல இருக்கு. அப்போ லியோனிக்கு மரியாதையே இருக்காது. அதான் மிஷினில் இருக்கு, நீ போயா வேலையை பார்த்துருப்பா, வீட்டில் உட்காரியா அப்படி. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலம். இப்போ போய் பாரம்பரிய இசைன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்களே அப்படின்ட்டு இவங்க ரொம்ப வேதனைப்படுறாங்க. அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் கிறிஸ்மஸ் பஜனையிலலாம் பாடிட்டு போவான். அதிலெல்லாம் எப்படி பாடிட்டு போவாங்க அப்படின்னு சொன்னால் பழைய பாட்டுகளை பாடிட்டு போவான். அந்த பாட்டுக்கு பாதி அர்த்தம் எங்களுக்கு விளங்கவே விளங்காது. அப்படிப்பட்ட விளங்காத பாடல்கள் அன்றைய பாடல்கள். இன்றைக்கி எவ்வளோ நல்ல நல்ல பாடல்கள்லாம் வந்திருக்கு. எளிமையான டியூன்ல எல்லாம் பாட்டு இன்றைக்கி வரலையா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான பாட்டெலாம் இன்றைக்கி சொன்னாங்க. ஆண்டவரின் திருச்சந்நிதியில் ஆனந்தமுடனே பாடுகிறேன். ஆண்டவரின் திருச்சந்நிதியில் ஆனந்தமுடனே பாடுகிறேன். எளிய தமிழில் இருக்கு பாட்டு. இன்றைக்கெல்லாம் புதுக்கவிதை காலம். ஒருத்தன் புதுக்கவிதை எழுதியிருக்கான், ஒரு வார பத்திரிக்கையில் பார்த்தேன். 2 முட்டைகளை சேர்த்து ஆம்லேட் போடலாம், ஆனால் ஆப்பாயில் தனித்தனியாகத்தான் போட வேண்டும். 3 முட்டைகளை ஆப்பாயில் போட முடியாது. 3 முட்டைகளையும் தனித்தனியாகத்தான் போட வேண்டும். காரணம், அரை வேக்காடுகள் ஒன்றோடு ஒன்று சேரவே சேராது. ஒரு ஆப்பாயில் ஆம்லேட்டில் எவ்வளவு பெரிய மேட்டரை கொண்டு வந்துட்டான் பார்த்தீங்களா? பாரம்பரிய பாடல்களுக்கு நவீன பாடல்களுக்கு என்ன வித்தியாசம்? எங்கள் அப்பா காலையில் 5 மணிக்கு பூசைக்கு எழுப்பி கூட்டி போவார். திட்டுவோம் எங்கள் அப்பாவை. சாயங்காலம் ஒரு பூசை இருக்குல்ல, அதுக்கு போனால் என்ன, வாடா வாடா, வழிநடுக ஜெபமாலை வேற, பரலத்திற்கு எங்கள் பிதாயம் இப்படியெல்லாம் வச்சு விடுவதாக அப்படின்ட்டு அந்த பனியில் அந்த துண்டை பொத்திட்டு எங்கள் அப்பா பின்னாடியே போய் ஃபாதர் பூசை வைக்கிறாரு. பாதி தூக்கத்தில் கேட்டு கேட்காம, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, இருந்துட்டு போகிறாரு ஃபாதர், அதுக்கு எங்களை அப்படின்னு தூங்கி உளுந்துக்கிட்டே கேட்டோம். வேதனை தான். எங்கள் அப்பாவை அன்னைக்கு நான் திட்டினேன், இப்படி காலங்காத்தால கொடுமைப்படுத்துகிறாரு அப்படின்ட்டு கூடயே பாடணுன்னு வேற சொல்லுவார் எல்லா பாட்டையும். ஆனால் இன்னைக்கு யோசிக்கிறேன், எங்கள் அப்பாவை இவ்வளவு பாட்டை நான் இன்னைக்கு மேடையில் மனப்பாடமாக பாடுறேன் அப்படின்னு சொன்னால், அன்று என் தந்தையின் பின்னால் நான் நடந்து போகும்போது நான் சுவாசித்த அந்த ஓசோன் காற்று, நான் மனம் உருகி சொன்ன ஜெபமாலை, எங்கள் அப்பா கூடையே நான் கூட பாடின அந்த பாடல்கள், இன்னைக்கு நான் பழைய பாரம்பரியமான பாடல்களை இன்னைக்கு நான் பாடுறேன் அப்படின்னா எங்கள் அப்பா அந்த பாட்டை ஒன்னொன்னையும் மனப்பாடம் பண்ணி பாடுறான்ட்டு. உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. எங்கள் அப்பா சொல்லி கொடுத்த பாட்டு. வாழ்வை அழிக்கும் வல்லவா தாழ்ந்த என் உள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. எவ்வளவோ ஜூஸ்லாம் நம்ம குடிக்கிறோம், எவ்வளவோ கூல்ட்ரிங்க்ஸ்லாம் இன்னைக்கு வந்திருக்கு. ஆனால் தண்ணீர் எப்படி தாகத்தை தீர்க்கிறதோ அந்த தண்ணீரை போல் இருந்தது தான் அன்றைய பாரம்பரியமிக்க அற்புதமான பாடல்கள். இந்த பாடலுக்கு இணையான ஒரு இசையும் ஒரு எளிமையும் வேற எந்த பாடலாவது இது வரைக்கும் தர முடியுமா? தண்ணீர் தான் பள்ளங்களை நிரப்பும், தண்ணீர் தான் ஓடிக்கொண்டே இருக்கும். அது எந்த நேரத்தில் யாருக்கு வேண்டுமானாலும் உடலுக்கு ஒத்துக்கொள்வது தண்ணீரை போல மென்மையான இனிமையான மக்களின் வாழ்வோடு கலந்தது இன்றைய நவீன பாடலை விட அன்றைய பாரம்பரியமிக்க பாடல்கள் தான் என்று சொல்லி
வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முதியவர்களான தாய் தந்தையையும் தாத்தா பாட்டியையும் அவர்கள் சொல்கின்ற கருத்தையும் வாழ்க்கையில் நேசிப்போம், கடைப்பிடிப்போம், முதுமையை மதிப்போம், முதுமையோடு வாழ பழகிக்கொள்வோம், பழைய பாரம்பரியத்தை நேசிப்போம். பண்பாடும் பாரம்பரியமும் தான் தமிழர்களுக்கு சொத்து என்று சொல்லி என்னுடைய உயிரினும் மேலான அனைத்து மாதா தொலைக்காட்சியின் ரசிக பெருமக்களுக்கும் மகிழ்ச்சியான கிறிஸ்து பிறப்பு மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ச்சியோடு உங்களின் மகிழ்ச்சியில் பங்கேற்கிறேன். நன்றி, வணக்கம். நடு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில முட்டு போல பூத்தாரே இயேசுசாமி, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசுசாமி. நடு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில முட்டு போல பூத்தாரே இயேசுசாமி, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசுசாமி. மெட்டு கட்டி பாடுவோம், கை தட்டி ஆடுவோம், மெட்டு கட்டி பாடுவோம், கை தட்டி ஆடுவோம். கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசுசாமி, நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசுசாமி, நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. நடு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில முட்டு போல போத்தாரே இயேசுசாமி, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசுசாமி.